ஒளி உடைச்சிட்டு ஒளி உடைச்சு தண்ணி கடலில் சேருதுங்க. ஒரு நாள் மேலே ஆத்தாகர வழியா சொல்ல வீடு முங்கிட்டு இதுல அட ஃபுல்லா தண்ணி. அப்பா செருப்பு எப்படி போகுது? ஏதோ குளம் உடஞ்சிட்டா வீடே முங்கிச்சு. அவ்வளோ வீடு முங்கிச்சு. அடி இங்கே உடஞ்சிட்டா. தாமிரபரணியில் மழையினால் திரண்ட காட்டாற்று வெள்ளம் கடலுக்குள் ஆர்ப்பரித்து கலக்கும் காட்சி. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி ஆகிய 4 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக பலத்த மழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி தேனி, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களுக்கும் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. மேலும் அரபிக்கடல் பகுதிகளான கேரள கடலோர பகுதிகள், அதையொட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கனமழையினால் தாமிரபரணி உள்ளிட்ட பல பகுதிகளிலும் பல இடங்களிலும் வெள்ளம் வீடுகளை சூழ்ந்திருக்கிறது. வீட்டிற்குள் சிக்குண்டவர்களை மீட்கும் பணியில் பேரிடர் மீட்பு குழுவினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். 4 மாவட்டங்களுக்கும் IAS அதிகாரிகள் தலைமையிலான கண்காணிப்பு குழுவுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். இதற்கிடையே தாமிரபரணியின் வெள்ளப்பெருக்கு கடலுக்குள் சங்கமிக்கும் ஆர்ப்பரிக்கும் காட்சி குறித்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. ஒளி உடைச்சிட்டு ஒளி உடைச்சு தண்ணி கடலில் சேருதுங்க. ஒரு நாள் மேலே ஆத்தாகர வழியா சொல்ல வீடு முங்கிட்டு இதுல அடி அட ஃபுல்லா தண்ணி. அப்பா செருப்பு எப்படி போகுது? ஏதோ குளம் உடஞ்சிட்டா வீடே முங்கிச்சு. அவ்வளோ வீடு முங்கிச்சு. அடி இங்கே உடஞ்சிட்டா.